உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன், இன்டைஜஸ்டிவ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு என்ன ரீசன்? ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து உங்களுடைய டைஜஷன் ட்ராக்கை க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரத்துக்கு என்ன ரீசன்? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகமாக எண்ணெய் சேர்த்தாலோ இல்லை மசாலா சேர்த்தாலோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுண்டல், பட்டாணி இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, வள்ளிக்கிழங்கு, பீன்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அசிடிட்டி, அதாவது நம்ம வயிறு காலியாக இருந்தால், நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 5 தடவை காஃபி, டீ எடுத்தாலும் இது வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக சாப்பிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அல்சர் வரத்துக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயிற்று வலி வந்தாலும் அல்சர் வரும். அது மட்டும் இல்லாமல் நாம் டைஜஸ்டிவ் போகும்போது ரத்த கசிந்து வந்தாலோ நம்மளுக்கு அல்சர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், உங்கள் வயிற்றில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அது உங்கள் வயிற்றில் இருந்தாலும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி பேசிஸில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு நடந்தாலோ இல்லை அப்படின்னா உடற்பயிற்சி செய்யணும். நிறைய பேர் சாப்பிட்டு அப்படியே உக்காந்துடுறீங்க. ஸோ அதனாலேயும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற சாப்பாடை தூய்மையற்ற தண்ணீர் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதால தான் நீங்கள் ஓவர் வெயிட் ஆகிறதுக்கு ரீசன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா உங்களுடைய ஐடியல் வெயிட்டை கம்பல்சரி ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ வயிறு பிரச்சனைக்காகவே நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஒரு 5 ப்ராடக்டை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ், ஃபைபர் டேப்லெட், ஆலோ ப்ளஸ், ஆலோ கான்சன்ட்ரேட், சிம்பிளி ப்ரோபயோட்டிக். ஸோ நீங்கள் இந்த 5 ப்ராடக்டை எடுக்கும்போது கம்பல்சரி உங்களுடைய மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா 2 இருக்கிறதால தான் நம்மளுடைய வயிறுக்கு பிரச்சனை வருது. ஸோ இந்த சிம்பிளி ப்ரோபயோட்டிக் பார்த்தீங்கன்னா குட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணி பேட் பாக்டீரியாவை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய டைஜஷன் ட்ராக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ டைஜஷன் ட்ராக்கை க்ளீன் பண்ணும்போதே நம்மளுடைய வெயிட் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலோ இல்லை இந்த ப்ராடக்ட்டை எடுத்து நீங்கள் உங்களுடைய வயிறை க்ளீனாக வச்சுருக்கணும், ஹெல்த்தியாக டைஜஸ்டிவ் ட்ராக் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.